தனியார் பால் நிறுவனங்களும் தானியங்கி பால் விற்பனை இயந்திரங்களை அமைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊட்டி, கொடைக்கானலில் பாக்கெட் பால் விற்பனையை தடுக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்த கோரிய வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற அமர்வு பாலை விநியோகிக்க பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக மாற்று வழி கண்டறிய உத்தரவிட்டனர். இதன்படி ஆவின் நிறுவனம் தாக்கல் செய்யக்கூடிய அந்த அறிக்கையில் ஆவின் பால் விநியோகத்திற்கு மீண்டும் தானியங்கி விற்பனை இயந்திரத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும், சோதனை அடிப்படையில் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி நகரங்களில் மக்கள் தொகை நெருக்கம் நிறைந்த பகுதிகளில் இந்த இயந்திரங்களை அமைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி கே ராஜசேகர் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் கொடைக்கானல் மற்றும் ஊட்டியில் தானியங்கி பால் விற்பனை இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கொடைக்கானலில் முதல் 2 நாட்களில் 40 லிட்டர் அளவுக்கு பால் விற்பனை செய்யப்பட்டதாகவும், ஊட்டியில் 6 லிட்டர் பால் விற்பனை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிக்கையிலிருந்து தானியங்கி பால் விற்பனை இயந்திரம் குறித்து முறையாக விளம்பரங்கள் செய்யப்படவில்லை என்று தெரிய வருவதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் போதுமான விளம்பரங்களை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தானியங்கி பால் விற்பனை இயந்திரம் பொருத்தப்படக்கூடிய பகுதிகளில் பாக்கெட் பால் மூலமாக பால் விற்பனை செய்வதை முழுமையாக நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனியார் பால் நிறுவனங்களும் தானியங்கி பால் விற்பனை இயந்திரங்களை அமைக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உமேஷ்.